राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। हर हर गंगे जय माँ गंगे। जय बोलो भारत माता की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। गंगை பரம பவித்திரமானவள். பல சம்பவங்கள் கங்கை கரையில் நடக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ராமாயணம், ராமன் கங்கை கரையில் உட்காந்துண்டு கங்கா மகாத்மியத்தை விஸ்வாமித்திரர் சொல்ல கேட்டான். ராமனே சத்தையோடு கேட்டான்னா இப்போ கங்கா மகாத்மியத்தை எப்படி சொல்கிறது? நான் கிருஷ்ண விஷயம். இப்போ பாகவதம் எவ்வளவு அழகா பரீட்சத்துக்கு மோட்சம் கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம். அந்த கங்கை பல பேருடைய முக்திக்கு சாட்சியாக இருக்கா. நான் இன்றைக்கும் நிறைய இந்த உத்தராகண்ட் போய் கங்கை கரையை பார்க்குறேன். நிறைய ஜீவன் முக்தர்கள் நான் பார்க்குறேன். யாருக்கூட கூட வர யாருக்கும் காட்டி கொடுக்கறதில்ல. நான் அப்படியே கங்கை நிறைய வாக்கிங் போகும்பொழுது, அப்படி கங்கா ஆரத்தி நடக்கும் பொழுது பல இடங்களில் நான் பார்க்குறேன். அவர்களுக்கு கங்கை அவ்வளோதான். உலகத்தில் உலக நலனுக்காக வாழக்கூடிய ஜீவன் முக்தர்கள். அவளுக்கு உலகத்தில் வாழ்வதற்கான பிடிப்பு, அவசியம், ஒரு பற்றுதல், தேவை எதுவுமே கிடையாது. அவளுக்கு ஒன்றே என்னடானா கங்கை கரையில் ஒரு ஜீவிதம், அதை அனுபவிச்சுண்டு அதெல்லாம் ஓரம் தள்ளிட்டு அழகாக வாழ்கிறார்கள். ஸோ நிறைய பேருக்கு கங்கை முக்திக்கான சாதனமாக இருக்கா. சில பேருக்கு எல்லாம் அந்த கோவர்தனத்தில் இருக்க ராதா குண்டம் முக்திக்கான சாதனம். இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இடத்துல எத்தனையோ பேர் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சித்த புருஷர்கள் அவ்வளோ பேருக்கு திருவண்ணாமலை. இப்போ ரமண மகர்ஷிக்கெல்லாம் திருவண்ணாமலை தாண்டி எங்கேயும் போலே. அவர் வீட்டை விட்டு கிளம்பினா நேர திருவண்ணாமலை, அருணாச்சலேஸ்வரன் கடைசி வரைக்கும் அங்கேயே தான் முக்தி அடைஞ்சுட்டார். அந்த மாதிரி நிறைய பேருக்கு கங்கை அப்படின்றவள் முக்திக்கான சாதனமாக இருக்கா. பரீட்சித்து எப்படி கங்கை கரையில் முக்தி அடைஞ்சான், அவனுக்கு எப்படி சுகபிரம்மம் கிடைச்சார், எப்படி பாகவதம் கிடைச்சது, அவ்வளோ பெரிய விஷயம். 7 நாள் கங்கை கரையில் உட்காந்துண்டு நமக்கு தெய்வத்தை பற்றி, தெய்வீகத்தை பற்றி நிறைய சந்தேகங்கள் வரும். அந்த 7 நாளில் அவன் அவ்வளவு கேள்வி கேட்குறான் பரீட்சித்து. ஒவ்வொன்றுத்துக்கும் பதில் கிடைக்கிறது. கங்கை போல மனசு அப்படியே தெளிஞ்சுடுறது. குந்தி தேவி பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். கங்கை எப்படி கிளம்பினவள் நேர சமுத்திரத்தை அடைகிறாளோ அதுபோல என் மனதானது கண்ணா உன்னை நோக்கி ஓடி வரட்டும் அப்படின்றார். எந்த தடையும் வேண்டாம் அப்படின்றார். இமயமலையில் தொடங்குற கங்கை கங்கா சாகரத்தில் போய் அவள் கலக்கிற வரைக்கும் யாரும் அவளை தடுக்க முடியலை. அவள் பாட்டுக்கு ஓட்டம் ஓடிண்டே இருக்காளாம். மனசு அப்படி ஓடணும். இப்போ கங்கைக்கு தடைகள்லாம் உண்டு, ரைட்? சில இடத்துல அருவியாக வருவா, சில இடத்துல பாறைகள் இருக்கும், சில இடத்துல மலைகளை வளைச்சுண்டு மலைகளை சுற்றிண்டு போயின்னு இருக்கா. ஆனால் அவளுடைய லட்சியம் தெய்வத்தை நோக்கி. வாழ்க்கையில் எல்லாருக்குமே உண்டு. எமோஷ்னலி டிஸ்டர்ப் ஆகும், எமோஷ்னலி பயப்படுவோம், எமோஷ்னலி ட்ரெயின் ஆகும், எமோஷ்னலி கன்ஃபியூஸ் ஆகும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை தாண்டி பகவத் சிந்தனை பண்ணணும். இப்போ குளிர்றது, போத்திண்டு தூங்குறோம், வேர்க்கிறது, ஏசி போட்டுண்டு உடம்ப குழு குழு ஆக்கிக்கிறோம். ஆனால் வெளியில் இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குது? வெயில் அடிக்கிறது, இல்லாட்டி குளிர்றது. அதுக்கேற்ற மாதிரி நாம் நம்முடைய இருப்பை மாற்றிக்கொள்கிறோம். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், சூழ்நிலைகள் இதெல்லாம் மாறிகிட்டே இருக்கும்.
எல்லாத்துலேருந்தும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளும்படியான விஷயத்தை தான் நம்ம பண்ண முடியும். அது எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம மனசை சஞ்சலப்படும். இந்த சஞ்சலத்திலேருந்து நம்ம மனசை திரும்பி 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 பகவத் விஷயத்தில் ஈடுபடுத்தும் பொழுது மனசு சமாதானம். அதனால தான் குந்தி சொல்கிறா, கங்கா பிரவாகம் போலே என் மனதானது கண்ணா உன்னிடத்தில் வந்து சேரட்டும் அப்படின்னு சொல்கிறார். இந்த கங்கை அவ்வளவு அழகாக பரீட்சித்தினுடைய மோட்சத்துக்கு சாட்சி. சரி, பரீட்சித்து சின்னவன் விட்டுருவோமா, அடுத்து இன்னொரு லெவலில் போவோம். பரீட்சித்தோட அப்பா பாண்டு மகாராஜா. பாண்டு மகாராஜா சரீரத்தை விட்டதும் கங்கை கரையில் தான். எங்கே அப்படின்னா, ஜோஷி மட்டிலேருந்து பத்ரிகாசிரமம் போகிறவர்கள் இருக்கக்கூடிய பாண்டுகேஸ்வர் யோக பத்ரின்னு பேர். அங்கே தான் பாண்டு மகாராஜா குழந்தைகளோடு இருக்கான். அங்கே தான் பாண்டு மகாராஜா இறந்து போகிறான். அங்கே தான் அவனுக்கு தகனமே பண்ணுறான். அலக்கநந்தா நதிக்கரையில் தான் பாண்டு மகாராஜாவிற்கு அழகாக சத்கதி கிடைக்காது. பரீட்சித்து அவனோட தாத்தா பாண்டு மகாராஜா, அப்பான்னு சொல்லிட்டு இருக்கு. பரீட்சித்தோட தாத்தா, கொள்ளு தாத்தாவா இல்லை பரீட்சித்து, ஆமாம் பரீட்சித்து. அதுக்கப்புறமா அர்ஜுனனுடைய அபிமன்யு பிள்ளை தானே, ஆமாம். அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா இந்த பாண்டு மகாராஜா. அப்போ அவனுக்கும் அதே அலகநந்தா நதிக்கரையில் தான் சத்கதி கிடைக்கிறது. இப்போ பார்த்துக்கோங்க, கங்கைக்கு பரீட்சத்தையும் தெரியும், பாண்டுவையும் தெரியும். பரீட்சித்தோட தாத்தா நம்ம தர்மர், பீமன், நகுலன், சகதேவன், அர்ஜுனன் இவர்களும் கங்கை கரை வழியாக தான் ஸ்வர்காரோகணம் செய்கிறார்கள். பத்ரிகாசிரமத்து மேலே போய் இப்படி போகிற அலகநந்தா போகிற பாதையை. பரீட்சித்தோட கொள்ளுதாதா தான் பாண்டுன்னு சொன்னேன். பாண்டுவினுடைய அண்ணா திருத்தராஷ்டிரன். திருதராஷ்டிரனுடைய சத்கதியை பற்றியும் ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது. பாகவதம் 1வது ஸ்கந்தம் 13வது அத்தியாயம். விதுரர் தீர்த்த யாத்திரையெல்லாம் போகிறார். மைத்ரேயரை பார்க்குறார். விதுரரும் மைத்ரேயரும் மீட் பண்ணுறார்கள். ஸ்ரீமத் பாகவதம் 1வது ஸ்கந்தம் 13வது அத்தியாயத்தில் விதுரர் மைத்ரேயரை சந்திச்சுட்டு, விதுரஸ்தீர்த்தயாத்ராயாம் மைத்ரேயாத் ஆத்மனோ கதிம் ஞாத்வாகாத் ஹஸ்தினபுரம் தயாவாப்த விவித்சிதஹ. விதுரர் தீர்த்த யாத்திரையில் மைத்ரேய இடத்துலேருந்து நல்ல கதி ஹரிதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அது தெளிவாக வச்சுட்டு நேராக ஹஸ்தினாபுரத்துக்கு வரார். ஹஸ்தினாபுரத்தில் அவமானப்பட்டுட்டு அவர் போனார். இப்போ துரியோதனாதிகள்லாம் போயாச்சு. ஆனால் பகவான் அவருக்கு உள்ளேருந்து சொல்கிறான், இல்லை நீ போய் திருதராஷ்டிரனுக்கு வைராக்கியத்தை கொடு. திருதராஷ்டிரன் எல்லா குழந்தைகளும் இழந்தாச்சு. ஆனாலும் விதுரர் பகவத் தியானத்தோடு திரும்பியும் ஹஸ்தினாபுரம் வரார். அவர் வந்தோடனே எல்லாருக்கும் சந்தோஷம். தர்மபுத்திரர், திருதராஷ்டிரன், சஞ்சயன், கிருபர், குந்தி, காந்தாரி, திரௌபதி, சுபத்ரா, உத்தர, கிருபி எல்லாரும் அவ்வளோ சந்தோஷம். அவர் எங்கேயோ போயிட்டாருன்னு தெரியும் எல்லாருக்கும். எங்கே போனார் எல்லாருக்கும் அப்படியே மனசெல்லாம் அப்படியே விட்டு போச்சு. ஞாதிகள்லாம் இறந்து போயிட்டாள். விதுரரை பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஒரே குஷி. விதுரரை கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாம் பண்ணி அவர் சாப்பாடெல்லாம் சாப்பிட்ட பிறகு தர்மர் நிறைய கேள்வியெல்லாம் கேட்குறேன். எங்கெல்லாம் போனேன், எந்த தீர்த்த யாத்திரையெல்லாம் போனேன், அதை பற்றிலாம் சொல்லுங்கோ. நிறைய பக்தாளுடைய வைபவம்லாம் உங்களுக்கு தெரியுமே. எல்லாம் கேட்டுட்டு, கிருஷ்ணன் எப்படி இருக்கான், உங்களுக்கு எப்படி கிருஷ்ணனை தெரியுமே அப்படின்னு. விதுரர் ஒன்றும் சொல்லலை, ஏன்னா கிருஷ்ணன் கிளம்பிட்டான்னு அவருக்கு தெரியும். அதுக்கப்புறமா விதுரர் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல, இங்கெல்லாம் யாத்திரை போனோம்ப்பான்னு சொல்லிட்டு
கிருஷ்ணனுக்கு என்னப்பா, அவன் லோகநாதன் அப்படிலாம் சொல்லி விட்டுட்டார். ராத்திரி ஆயாச்சு, எல்லாரும் சார் கொஞ்ச நாள் அங்கே இருந்தா, இப்படி எல்லாம் பார்த்துட்டு இருந்தா எப்படி போயின்னு இருக்கு, இவா எப்படி திருதராஷ்டிரனை கவனிக்கிறா, திருதராஷ்டிரன் எப்படி பழகிறான். ஏன்னா அந்த மனசில் இன்னும் அந்த பொறாமை, அந்த அகங்காரம், காந்தாரிக்கு வா மேலே இன்னும் வெறுப்பு இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் பார்க்குறா. கடைசியில் பார்த்தா இவன் 2 பேரும் அங்கே செட்டில் ஆகிட்டா ஜாலியாக, திருதராஷ்டிரம் காந்தாரி. அதை பார்த்து விதுரருக்கு ஒத்துக்கொள்ள முடியல. அது எப்படி இவா பிள்ளைகளை இவாள் அழிக்கிறதுக்கு அவ்வளோ பிரயத்னப்பட்டிருக்கான், இப்போ எப்படி ஜாலியாக இருக்கான். ஒரு நாள் விதுரர் திருதராஷ்டிரனை பார்த்து சொல்கிறார், விதுரஸ்தத் அபிப்ரேத்ய திருதராஷ்டிரம் அபாஷத ராஜன் நிர்கம் யதாம் சீக்கிரம் பஷ்யேதம் பயமாகதம். திருதராஷ்டிரா, மரண காலம் பக்கத்தில் வந்தாச்சு, வயசு ஆயிடுத்து, வெள்ள கிளம்புற வழியே பார். பிரதிக்ரியான யஸ்யேஹ கிருதச்சித் கர்ஹிச்சித் பிரபு ச ஏவ பகவான் காலக சர்வேஷாம் ந சமாகதக. அந்த வயதான காலம் உசுறு போக போகிறதுன்னு அந்த காலத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது எந்த காரணத்தை கொண்டும். அந்த காலம் நம்ம எல்லாருக்கும் வந்தாச்சு, வயசாகிடுத்து, அதனால் கிளம்பு சொல்கிற. பித்ரு பிராத்ரு சுஹ்ருத் புத்ரா ஹதாஸ்தே விகதம் வயஹ ஆத்மா ச ஜரயாகிரஸ்தக பரகேகம் உபாசசே. திருதராஷ்டிரனுடைய பெரியப்பாலாம் கூட சண்டை போட்டார். பீஷ்மர் எப்படி சண்டை போட்டார், அந்த மாதிரி திருதராஷ்டிரனோட பெரியப்பாலாம் கூட சண்டை போட்டார். ஆனால் எல்லோரும் போயாச்சு, உன்னோட சகோதரன், உன் ஃப்ரெண்டு, உன்னோட புத்திரர்கள்லாம் போயாச்சு, உனக்கு வயசும் ஆயாச்சு, உன்னுடைய தேகமானது முதுமை ஆயாச்சு, நீ சின்சியராக அவள் வீட்டில் உட்காந்துட்டுருக்காரு. ஐயோ, அஹோ மஹீயசி ஜந்தோர் ஜீவிதாஷா யதா பவான் பீமாபவர்ஜிதம் பிண்டம் ஆததே கிரகபாலவத்து. ஐயோ, மனுஷனுக்கு உயிரோடு இருக்கிற ஆசை அநியாயம். பீமனால் கொடுக்கப்பட்ட சாப்பாட்டை கிரகபாலவத்துன்னா வீட்டை பராமரிக்கிற நாய் மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கார் விதுரர் சொல்கிறார். ஏன்னா அந்த பீமனுக்கு விஷம் கொடுத்துருக்கான் உன் பிள்ளை, இப்போ உனக்கு உயிரோடு இருக்க இவ்வளோ ஆசை இருக்காது. 100 பிள்ளைகள் போன பிறகு கூட உனக்கு இன்னும் வைராக்கியம் வரல, இங்கே உக்காந்து நீ போடுற சாப்பாட்டை நாய் மாதிரி, இது மாதிரி யார் சொல்ல முடியும்? விதுரர் மேடம் அண்ணா வேற கிரகபாலவத்து. அப்படி என்ன உனக்கு உயிர் மேலே ஆசை? அக்னிர் அக்னிர் நிஸ்ருஷ்டோ தத்தஸ்ச கரோதாராஸ்ச தூஷிதாக ஹிருதம் க்ஷேத்திரம் தனம் ஏஷாம் தத்தைரசுபிஹி கியத்து. உனக்கு தெரிஞ்சுதான் இவங்கெல்லாம் செத்து போட்டோன்னு அரக்கு மாளிகையில் தீ வச்சா, பீமனுக்கு உன் புள்ள விஷம் கொடுத்தான், இந்த திரௌபதியை உன் சபையில் வச்சு தான் மானபங்கம் பண்ணுறது எல்லாம் பண்ணான், அவர்களுடைய தனம் தேசம் எல்லாம் அபகரிச்சாச்சு, இத்தனையும் பண்ணது உன் பசங்க. எவ்வளோ விருப்பு இருந்தால் அவள் உன் பசங்களை கொண்டு இருக்கா யுத்தத்தில், அப்படியும் உனக்கு இங்கே சாப்பிட்டுட்டு வாழணும்னு ஆசை இருக்கே, அது எப்படி? இந்த மாதிரி சொன்னாலும் வைராக்கியம் வராது. என்ன திருதராஷ்டிரா வயசாகிடுது அப்படி சொல்ல, நாய் மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கேன், இத்தனையும் இவாளுக்கு கெடுதல் பண்ணிவிட்டு இன்னைக்கு இவன் போடுற சாப்பாட்டை வெக்காமில்லாமல் நீ சாப்பிட்றியே சொல்கிறார். தஸ்யாபி தவ தேகோயம் கிருபணஸ்ய ஜிஜீவிஷக பரைத்திய நிச்சதா ஜீர்ணோ ஜரையா வாசசி இவ. உனக்கு தெரிய மாட்டேங்கிறது, உன் சரீரம் இந்த துணி பழசாக நஞ்சு போகும், உன் உடம்பு நஞ்சு போயாச்சு, உனக்கு இது அப்படியே பாதுகாத்துணும் நன்னா வச்சுன்னு ஆசை நடக்காது, அதுக்கு வயசாகிடுது, ஜீரணம் ஆயாச்சு. பாரு
கத ஸ்வார்த்தம் இமம் தேகம் விரக்தோ முக்த பந்தனக அவிஜாத கதிர்ஜஹ்யாத் சவை தீர உதாகிருத்தக. நல்ல புகழ் பெருமை வாழ்க்கையில் நல்லா போகும் பொழுதே அந்த விரக்தி வைராக்கியம் வந்துடணும், பந்தங்களை விட்டுடணும், சத்கதி அடைஞ்சிடணும். அவன்தான் தீரனான மனிதன். நல்லா இருக்கும்போதே கிளம்பிடணும். அதான் எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் சௌகரியமாக பண்ணிட்டு இருக்கு, எல்லாம் பண்ணியாச்சா, ரைட், என் கடமை முடிஞ்சாச்சுன்னு கிளம்பிடணும். அதுவும் சொல்கிறார், அவிஜாத கதி, எங்கே போனானே தெரியப்படாதான். எங்கேயோ போனால் அப்புறம் ஆளை காணும், சரி போயிருப்பார் அப்படின்னு அவளே தீர்மானம். அதுதான் தீரன். கடமையை முடிச்சாச்சு, இனி நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு போனோம் அப்படின்ற. புரியுறதா? பகவானை நினச்சிண்டு கிளம்பணும். இனி வரக்கூடிய காலம் அவ்வளவு சுகமான காலம் இல்லை. கிளம்பு போகலாம், வடக்கு திசையை நோக்கி போகலான்னு சொல்ல இவ்வளவு நாள் எவ்வளோ சொல்லியிருக்காரு. விதுரர், வேதவியாசர், சஞ்சயன், கிருஷ்ணன் எல்லாம் சொல்லியாச்சு. ஆனால் இப்போ வைராக்கியம் வந்து கொடுத்தான். என்ன சொன்னார்? விதுரா, எனக்கு கண்ணு தெரியாது, நீ சொல்கிறது புரியுறது, எங்கே போனால் அழிச்சுட்டு போயிடு திருதராஷ்டிரன். உடனே ராத்திரியோட ராத்திரியாக விதுரன், திருதராஷ்டிரன், காந்தாரி ரெண்டு அவள் கண்ணை கட்டிட்டு இருக்கா. இருந்தாலும் கண்ணு தெரியாது. ஹஸ்தினாபுரம் டெல்லியிலேருந்து அழைச்சிண்டு கிளம்புறார் விதுரன். இதுக்காக தான் வந்தார், இதுக்காகவே வந்தார். அழைச்சிட்டு போனால் அடுத்த நாள் காத்தால பார்த்தா ஆளை காணலை. தர்மர் பயப்படுறார், நம்ம தான் தப்பாக பேசிட்டோமா, விதுரன் வந்தார் காணலையே, ஒருவேளை நம்ம மரியாதையாக நடந்துக்கலையோ, பெரியவங்களுக்கு துக்கம் வந்துடுத்து, எல்லாம் புலம்புறார். சஞ்சயன் ரொம்ப மரியாதை உண்டு, ஏன்னா திருதராஷ்டிரனால தான் பகவத்கீதை கிடச்சிது. ரெண்டு பேரும் புலம்பின்னு இருக்கா. ஏன் கங்கையில் போய் விழுந்துட்டாரா, நான் ஒழுங்காக பார்த்துக்கலையே அப்படிலாம் தர்மர் புலம்புறார். அப்போ அதுக்குள்ளே நாரதர் வரார். நாரதர் வந்தவுடனே நாரதரும் தும்புரும் ரெண்டு பேரும் வரார். வந்துட்டு கேட்குறா, எங்கே போனான்னு தெரியல காந்தாரின்னு. அப்போ நாரதர் சொன்னார், இது பாரு, அவள் காலகதி அடையிறதுக்கான நேரம் வந்தாச்சு, அவள் கிளம்பியாச்சு, எல்லாத்தையும் உன் மேலே போட்டுண்டு என்னால் எழுதுட்டு இருக்காத. இப்போ தான் அவங்க பெரிய பொண்ணுக்கு வைராக்கியம் வந்திருக்கு இத்தனை வருஷத்தில், சும்மா இரு. புரியறதா? தேவையில்லை மனசை போட்டு அலட்டிக்காது. நான் இல்லைன்னா அவள் என்ன பண்ணுவா, அவள் கண்ணு தெரியாதவா, வயசானவா, அவளுக்கு அவளை காப்பாற்றிக்க தெரியும். எல்லாத்துக்கும் புலம்பாத. புரியறதா? சொல்லிட்டு சொல்கிறார், இந்த முடிஞ்சு துவாபரயுகம் முடிஞ்சு கலியுகம் வரத்துக்கான காலம் வந்தாச்சு. வாசுதேவனு கிளம்ப போகிறான். அதனால் கிளம்பிட்டார். திருதராஷ்டிரஹ சஹ பிராத்ரா காந்தாரியாக ச ஸ்வபாரியயா தக்ஷிணேன ஹிமவத ரிஷீனாம் ஆசிரமம் கதக. சொல்கிறார், திருதராஷ்டிரன் சகோதரனான விதுரனோடும் தன் மனைவியான காந்தாரியோடும் ஹிமகிரிக்கு தென்பாகத்தில் இருக்கக்கூடிய மகர்ஷிகளுடைய ஆசிரமத்தை அடைஞ்சிருக்கார். அது எங்கன்னு கேட்டால், ஸ்ரோதோபிஹி சப்தபிர்யாக வை ஸ்வர்துனி சப்ததா வியதாத் சப்தானாம் பிரீத்தையே நானா சப்தஸ்ரோத பிரச்சக்ஷதே. எந்த கங்கை சப்த ரிஷிகளுடைய விருப்பத்தின் பொருட்டு தனித்தனியாக 7 பிரவாகமாக எந்த இடத்துல போகிறாளோ அந்த இடத்த சப்தரோதஸ்னு பேர். அந்த இடத்துக்கு தான் உன்னுடைய பெரியப்பா, சித்தப்பா, பெரியம்மா 3 பேரும் போயிருக்கா. ஸ்நாத்வா அனுசவனம் தஸ்மின் ஹுத்வா ச அக்னீன் யதாவிதிஹி அபக்ஷ உபசாந்தாத்மாச ஆஸ்தே விகதைஷனாக. அதாவது அங்கே சப்தரிஷி ஆசிரமம் இன்றைக்கும் ஹரித்வாரத்தில் இருக்குது. அங்கே தான் கங்கை 7ஆக பிரிவா. அந்த ஹரித்வாரத்துக்கு தான் போயிருக்கான். 3 வேளை குளிச்சுண்டு அழகாக அவன் பண்ண வேண்டிய கர்மாக்களை பண்ணிண்டு ஜலத்தை மட்டும் குடிச்சுண்டு நிம்மதியாக இருக்கான் திருதராஷ்டிரன். அவன் வாழ்க்கையில் இப்போ தான் நிம்மதியாகவே இருக்கான் இவ்வளோ வருஷத்தில். ஏன்னா
இந்த பிள்ளை அப்படி ஆகணுமே, அவனுக்கு ராஜ்யம் கிடைக்கணுமே, இவா தோற்று போகணுமே, இவாளே சண்டையை விட்டுட்டு போகணுமே, இப்படி பலவிதமான எண்ணங்கள் அப்படியே அலைஞ்சி 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 மனசு அப்படியே நொந்து போய் கிடந்தா. இப்போ எல்லா யோசனையும் விட்டுட்டு நிர்மலமாக ஹரித்வாரத்தில் கங்கை கரையில் அமக்கிரமாக இருக்கான். அழகாக உட்காந்துட்டுருக்கார். பொறுமையாக பிராணாயாமம் பண்ணிட்டுருக்கான். ஹரித்தியானம் பண்ணிட்டுருக்கான். இந்த ஜிதாசனோ ஜிதஸ்வாசக பிரத்யாஹிருத ஷடீந்திரிய ஹரிபாவனையா தஸ்தரஜக சத்வதமோமலக விஜானாத்மனி சம்யோஜ்ய க்ஷேத்ரஜ்ஞே பிரவிலாப்யதம் பிரம்மண்யாத்மனம் ஆதாரே கடாம்பரம் இவாம்பரே. மனசு அப்படியே எல்லாத்தையும் பிரிச்சுட்டு தெய்வத்துக்கிட்ட மனசு அப்படியே லயப்பட வச்சு அழகாக இப்போ தான் ஹரிஸ்மரணை வந்திருக்கு அவனுக்கு. அந்த கங்கை கடலில் உட்காந்துருக்கான். இவ்வளவு நாள் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு தான் ஆத்மா என் கூட ஹரி இருக்கார், நான் வேதவியாசருடைய புத்திரன் இந்த ஸ்மரணையோடு உட்காந்துருக்கான். எந்த காரணத்தை கொண்டு பெரியப்பான்னு போய் அழுது அவனுக்கு எடுத்துறாது. அன்பில் கொண்டு போய் அவனை திருப்பி கெடுத்து கொண்டு வந்து வச்சிடாத. அவன் இப்போ தான் ஒழுங்காக இருக்கான். இன்னிலேருந்து 5வது நாள் சரீரத்தை விட்டுட போகிறான் திருத்தராஷ்டிரன். நாரதர் சொல்கிறார், அந்த சரீரத்தை விட்டுற போகிறான். அதுவும் அந்த சரீரமும் அப்படி ஒரு தியானம் பண்ணுறதுனால திருத்தராஷ்டிரன் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய யோகாக்னின்னு சொல்லுவாள். இந்த உள்ளுக்குள்ளேருந்து ஒரு அக்னி வந்து அதுலேயே அந்த சரீரம் எரிஞ்சிடும். இப்போ சாதாரணமாக நம்ம நெருப்பை வச்சு சரீரத்தை எரிச்சோன்னா சாம்பல் கிடைக்கும். இந்த யோகாக்னியில் சாம்பலும் கிடையாது. அப்படியே எரிஞ்சு பஸ்பம் ஆகிட போகாம அதுவும் போயிடும். தஹ்யமானே அக்னிபிகி தேகே பத்யுகு பத்னி சகோடஜே. அந்த திருதராஷ்டிரனுடைய சரீரம் எரியும் பொழுது பத்திவிரதையான காந்தாரியும் அந்த அக்னியில் பிரவேசம் ஆயிடுவா. அவளும் தன் சரீரத்தை விட்டுருவா. விதுரஸ்து ததாச்சரியம் நிஷாமிய குருநந்தன ஹர்ஷ சோக்க யுதஸ்தஸ்மாத் கந்தா தீர்த்த நிஷேவக. இதெல்லாம் விதுரர் பார்க்க போகிறார். சந்தோஷம் துக்கம். அப்பாடா நல்ல கதி அடைஞ்சுட்டானேன்னு சந்தோஷம், இருந்தாலும் அண்ணா போயிட்டானேன்னு துக்கம். இது ரெண்டுத்தோடு திரும்பி அவர் தீர்த்த யாத்திரை போகிறார். நீ தயவு செஞ்சு போய் கெடுத்துடாது. உங்கள் திருதராஷ்டிரனுக்கு இப்போ தான் புத்தி வந்திருக்குன்னு சொல்ல இவர் பார்க்குறார். திருதராஷ்டிரன் ஹரித்வாரத்தில் சப்தரிஷி ஆசிரமம் இருக்கிற இடத்துல உட்காந்துட்டு தபஸ் பண்ணி 5 நாள் 5 நாள் இவ்வளவு நாள் வாழ்க்கையை விட்டவன் 5 நாளில் தியானம் பண்ணுறான். கங்கையில் குளிச்சுட்டு கங்கே சரணம்னு அங்கே தான் உட்காடுறான். இவ்வளோ நாள் விட்டதெல்லாம் சேர்த்து வச்சு கங்கே எனக்கு பக்தியை கொடுன்னு ஸ்ரத்தையோடு கேட்டான். ஹரிஸ்மரணம் பண்ணான். திருதராஷ்டிரன் சரீரத்தை விட்டார். கூடவே காந்தாரியும் சரீரத்தை விட்டார். அதாவது துரியோதனுடைய அப்பா அம்மாவாக இருந்தாலும் கூட பகவத் தியானம் பண்ணிட்டு கங்கை கரைக்கு வந்த உடனே கங்கை மோட்சம் கொடுத்துட்டார். அதனால் அந்த கங்கை நமக்கும் மோட்சம் தரட்டும். திருதராஷ்டிரன் போல ஒரு வைராக்கியம் கிடைக்கணும். இப்போ விதுரர் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாய் மாதிரி சாப்பிட்டுன்னு இருக்கா, இன்னும் ஆசை விடலையா வாழறதுக்கு அப்படின்ற. அதனால் நன்னா இருக்கும்போதே போயிடணும். இதுதான் நன்னா இருக்குமா. அப்புறம் அவள் என்ன பண்ணுவாள், அவள் எல்லாம் பார்த்துப்பாள். நம்ம இல்லைன்னா வேறு யாரோ அடிமை சிக்கி கிடைப்பா, அவளை வச்சு வேலை வாங்கிட்டு அவள் பாட்டுக்கு சௌகரியமாக இருக்க போகிறாள். இப்போ நம்மளால் பிரயோஜனம் இருக்கிறதுனால நம்மகிட்ட புலம்புவாள், நம்மளால் பிரயோஜனம் இல்லை நம்மகிட்ட புலம்ப மாட்டாள். இதோட வேறு யாராவது கிடைப்பா அவள்கிட்ட புலம்புவா. நம்மளை யார் ஞாபகம் வச்சுக்க போகிறா? நம்ம போன பிறகு நம்ம ட்ரெஸ்ஸு நம்முடைய நம்ம ட்ரெஸ்ஸு கூட அவளுக்கு வேண்டாதாகிடும். நம்ம வச்சுருந்த பொருட்கள் எல்லாம் இதெல்லாம் என்னத்துக்கு, இதெல்லாம் வேலை எத்த வேலை எல்லாம் தூக்கி போட்டுருவா. எல்லாத்தையும் ஒழித்து நம்மக்கிட்ட இருக்க பணம் காசு சொத்து மட்டும் எடுத்துப்பா. ஏன்னா அது உபயோகமாகும். நம்மளோட பழைய ஃபோட்டோலாம் ஏதோ ஒரு 5 நாள் 10 நாள் 15 நாள் வச்சுப்பா. அது இப்போல்லாம் மொபைலில் ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பா. அவ்வளோ, அதுக்கு மேலே ஒன்றும் வேலை கிடையாது. அதனால் நீங்கள் நன்னா இருங்கோ, உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க. திருப்தி ஆயாச்சா, நன்னா இருக்கேன், பகவானே ஆயுஷன் பண்ணி சொல்லி கிளம்பிவிடும். அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் போனால் இவா என்ன பண்ணுவான், எல்லாம் அவாவா கதையை அவாவா நன்னா பார்த்துப்பா.
இப்போ குழந்தைகள்லாம் வளர்ந்து பெருசாகிறா, ஆஃபீஸ் போகிறா, ஆஃபீஸ் போயாச்சுன்னா சம்பாதிக்கிறா, அந்த சம்பாத்தியத்தை என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி செலவு பண்ணலாம் நம்மகிட்ட கேட்குறா. அவள் தானே பண்ணிக்கிறா. அடுத்தடுத்த தடவை அவளுக்கு தெரியறது இல்லையா? என்ன மொபைல் வாங்கலாம் நம்மகிட்டயா கேட்க போகிறா? இவ்வளோ பைசா கொடுத்து செலவு பண்ணுறோமான்னு கேட்கவா போகிறா? ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது. நமக்கு அவ்வளோதான் வேலை. நம்ம புரிஞ்சுட்டா சரி. நமக்கு இவ்வளோ தான். ஏதோ அப்பப்போ புலம்புறதுக்கு நம்ம இருக்கோம், புலம்புவா. இல்லாட்டி புலம்ப மாட்டா. வேறையாட்டா புலம்புவா. எல்லா விஷயத்தையும் நம்மகிட்ட புலம்ப போகிறாளா? எங்கெல்லாம் அவள் வருத்தப்படுற மாதிரி இருக்கும், எங்கெல்லாம் அவள் பாவம்னு தோன்றும், அந்த விஷயத்த புலம்புவா. இவள் பல பேரை டார்ச்சர் பண்ணுறாள், அதை சொல்லுவாளோ? ஆஃபீஸை வாழை திட்டினான்னு சொல்ல போகிறாளா? ஒன்றும் கிடையாது. அதனால் மனசு தான் காரணம். கங்கை உங்கள் மனசை சுத்தப்படுத்தட்டும், தைரியத்தை கொடுக்கட்டும். ராதே கிருஷ்ணா. ஹர ஹர கங்கே, ஜெயமா கங்கே, கங்கே சரணம். जय बोलो गंगा मैया की जय, जय बोलो हिमाचल पर्वतराज की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय, जय बोलो भारत माता की जय. ஸோ ஹரித்வாரத்தில் அஜாமிலன் மோட்சம், திருத்தராஷ்டிரனுக்கும் மோட்சம் கிடச்சிது. எல்லாம் கங்கை கரை. பார்த்துக்கோங்க. அந்த கங்கைக்கு நினச்சா கங்கை கூப்பிட்றா, போயிட்டு வந்துட்டு இருக்கேன் நான். பகவானோட கிருபை. ராதே கிருஷ்ணா.